சார்பிலோ அதிகாரிகள் யாரேனும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறார்களா? தற்போதைய கள சூழல்கள் தான் என்ன? நிச்சயமாக பட்டனாவன் நேற்று அமைச்சரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் அந்த பேச்சுவார்த்தையிலும் இரண்டாவது முறையாக தோல்வி அடைந்த நிலையில போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களை நேற்று தனியார் மண்டபத்தில் காலை கைது செய்து போலீசார் அடைத்து வைத்திருந்தனர். இந்த நிலையில நேற்று இரவு போலீசார் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக இங்கு கைது செய்து வைக்கப்பட்டிருந்த செவிலியர்களுக்கு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில தங்களுடைய போராட்டம் இன்னும் வலுப்பெறும் எனவும் தங்களுடைய போராட்டத்தை கைவிட விருப்பமில்லை எனவும் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில நேற்று இரவு அவர்கள் தங்கியிருந்த அந்த மண்டபத்தின் வாயிலில் காவல் இருந்த காவல்துறையினர் அங்கிருந்து முற்றிலுமாக கூண்டோடு வெளியேறி சென்றதால் அந்த நேரத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. குறிப்பாக நேற்று இரவு அவர்கள் தங்கியிருந்த அந்த திருமண மண்டபத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நேற்று இரவு தஞ்சம் அடைந்தனர். இந்த நிலையில் தற்பொழுது இந்த குருவாஞ்சேரி பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தற்பொழுது அந்த போராட்டமானது 3வது நாளாக தொடங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2 கட்ட வேலைகள் போராட்டம் நடத்தி தங்களுக்கான சம ஊதியம், சம வேலை, அதே போன்று மகப்பேறு விடுப்பு ஆகியவை இதுவரையில் தமிழக அரசு செவி கொடுத்து கேட்காத நிலையில் தற்பொழுது இந்த போராட்டம்